8 அப்படின்னாலே உங்களுக்கு வந்து கர்மா நம்பர்னு சொல்லக்கூடியது. 8னா எட்டிசல் அப்படின்னு சொல்லக்கூடியதும் இருக்கும். எட்டுதல்னு இருக்கும், அட்டைன்மெண்ட்டுன்னு அந்த நம்பர் வரும். ஸோ 2 விதமான தன்மைகளையும் குடிக்கக்கூடியது இந்த 8ஆம் நம்பர். 8ஆம் நம்பரில் உள்ளவங்களை கல்யாணம் பண்ணுற போது ரொம்ப ஜாக்கிரதையாக கல்யாணம் பண்ணணும். ஏன்னா கர்மிக் லைஃப்பை வந்து கர்மாவோட எஃபெக்டை அந்த வாழ்க்கையில் தான் வந்து அவங்க அனுபவித்து தீர்த்துட்டு ஒரு புது பிறவியாக அடுத்த பிறவியாக 9ஆம் நம்பரில் எடுப்பாங்க. அப்போ அந்த சம்மந்தப்பட்ட அவங்கள கல்யாணம் பண்ணும்போது மேரேஜ் லைஃப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். போகிற பார்ட்னர்ஸ் வந்து அந்த கர்மாவை தாங்கக்கூடிய லெவலுக்கு அவங்க சரியானபடி இருக்காங்களாங்கிறத நம்ம பார்த்துக்கணும். அப்படி பார்க்கும்போது எது நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க 1, 10, 19, 28 உள்ளவங்க இவங்களுக்கு ரொம்ப நல்லா பொருந்துவாங்க. அதே மாதிரி 8ஆம் நம்பரில் உள்ளவங்களுக்கு 8ஆம் நம்பரே நல்ல பொருத்தமாக இருக்கும். 8, 17, 26 உள்ளவங்க பொருத்தமாக இருப்பாங்க. அதே மாதிரி 6, 15, 24 எப்படின்னு கேட்டிங்கனாக்கா 8ஆம் நம்பருங்கிறது சனி வெங்கடாஜலபதி, 6ங்கிறது சுக்கிரன் லக்ஷ்மி. ஸோ 2க்கும் ரொம்ப நல்ல பொருத்தம் உண்டு. ஸோ அது மாதிரி 6, 15, 24 பிறந்தவங்களையும் நல்லா சேர்க்கலாம். 4ஆம் தேதியில் உள்ளவங்களும் பொருத்தப்படுவாங்க. 4ஆம் தேதி, 13ஆம் தேதி, 22, 31 பிறந்தவங்களும் ரொம்ப பொருத்தப்படுவாங்க. இவங்களுக்கு திருமண தேதி வந்து திருமண தேதி மாதத்தோட கூட்டு எண் வந்து 1ஆம் நம்பரில் தான் அமையணும். அது வந்து மற்ற எண்கள் அமைகிறது சிறப்பு கிடையாது. 5, 8 அமையவே கூடாது. நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு கூட ரொம்ப கொஞ்சம் லேட்டாக வேலை செய்யும், உங்களுக்கு உடனே காட்டிடும். ஸோ அதனால வந்து இந்த விதத்தில் ரொம்ப கவனமாக இருந்து பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும்.